ரெண்டும் சேர்ந்து ஒரு வெரைட்டி தான். இதுல ஒரு 40 குத்து, இதுல ஒரு 40 குத்து. ஓகே. ரெண்டாவது வலது கையை மேல வச்சுக்கிட்டு இது ஒரு 40 பாட். ஆமா 40 வெரைட்டி ரெண்டு. மூணாவது அதாவது இது முதல்ல பண்ண வெரைட்டி எதுக்குன்னா ஹார்ட் வந்து நல்லா பம்பிங் ஆகும், நல்லா ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து முதுகு வலி இருக்கவே இருக்காது. ஏற்கனவே வலி இருந்தாலும் போயிடும், இனிமேல் வர வேண்டிய வலி வராம போயிடும். மூணாவது பாருங்க, விரலுக்குள்ள விரலை நுழைச்சிக்கிட்டு தேய்க்கிறது. இந்த மட்டும் தான் இதாகணும். ஆமா ஆமா, இந்த இடத்துல வந்து சூடு ஏத்துறோம். சூடு ஏறிடும். ஒரு நிமிஷம் விடாம இப்படி நீங்க ரன் பண்ணீங்கன்னா 120 தடவை இப்படி ஆகும். சரி, 120 தடவை பண்ணிப்ப கை சூடு ஏறிடுச்சு பாருங்க. இந்த சூடு எதுக்குன்னா இடுப்புல இருந்து கீழே பாதம் வரைக்கும், பாதம் எரிச்சலா இருந்தா கூட சரியா போயிடும். பிளட் சர்க்குலேஷன் வந்து பிரமாதமா இருக்கும். 3 4 ஒரு நிமிஷம். அது 50 தட்டோ 60 தட்டோ இல்ல 100 தட்டா கூட இருக்கலாம். பண்ணீங்கன்னா இது வந்து மொத்த நம்ம பாடியில 7 சக்கராஸ் இருக்கு. சுவாதிஷ்டானம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கிலா சக்கரம், துரிய சக்கரம் 7 சக்கராஸ் இருக்கு இல்லையா? இப்படி தட்டும் போது அந்த 7 சக்கராஸுமே ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு நல்ல மெமரி பவர், நல்ல பாசிட்டிவ் தாட், அப்படியே எனர்ஜி ஏறும். இது எப்ப உணர்வீங்கன்னா 4 டேஸ்லயே உணர்ந்துருவீங்க. ஆக ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு 4 டேஸ்லயே தெரிஞ்சிடும். 4 இப்ப 5வது இந்த கையில மேட்டு பகுதி இருக்கு இல்லையா? இப்படி இது ஒரு வலிக்குமே, இது வலிக்கும். இது அற்புதமான பயிற்சி. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஒரு 50 60 தட்டு தட்டுங்க. தட்டுனா ஜீரண உறுப்பு அட்டகாசமா ஜீரணமாகும். ஜீரணம் ரொம்ப நல்லா. எல்லாருக்குமே வியாதி வர்றதுக்கு காரணம் ஜீரண கோளாறு தான். அந்த ஒரு கோளாறுனாலதான் எல்லா எஃபெக்ட்டுமே வருது. ஆனா இப்படி நீங்க வந்து ஒரு 2-3 தடவை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜீரண உறுப்பு நல்லது. பாத்ரூம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்ல தான் பயிற்சியே பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கும். சரி 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 சரி. இப்ப 6வது பாருங்க, இப்படி வைக்கணும். கையை இப்படி வச்சு தேய்க்கிறீங்க சைட்ல. சரி 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 இப்படி தேய்க்கிறீங்க இல்லையா? சரி. இப்படி தேய்க்கும் போது இந்த தோள்பட்டை வலிக்கவே வலிக்காது வாழ்நாள் முழுக்க. அதுல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆயிடும். எல்லாம் கியூர் ஆயிடும். இந்த வயசு ஒரு இருந்தா கூட முடியாது. எவ்வளவு வேணாலும் முடியும். 90 வயசு வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் 7வது லாஸ்ட் பயிற்சி, கையை இப்படி நம்ம வச்சுக்கிறோம். நம்ம கோயில்ல மணி ஆட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இதுல வந்து ஒரு 1/2 நிமிஷம், இதுல ஒரு 1/2 நிமிஷம். இல்ல, இது வந்து நல்ல கையை இறுக்கி பிடிச்சிட்டு திருப்புறது. சரி, மொத்தம் பிடிச்சிக்கணும். சரி சரி பிடிச்சிட்டு திருப்புறது. சரி. இதுல என்ன எஃபெக்ட் கிடைக்குதுன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா கூட குழந்தை உற்பத்தி ஆகும். இதுல என்ன அப்படி எஃபெக்ட்னா என்ன, இது பிளட் கவுண்டிங் வந்து ஹெவியா கூடும். பிளட் கவுண்டிங் அட்டகாசமா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக ரைட். இதை தொடர்ந்து தினம் காலையில பண்ணுங்க. ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு வரும். வாழ்க வளமுடன்.